இவனோட ஸ்கின் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக லூஸ் ஆர்மர்னு சொல்லலாம். அதாவது ஒரு கவசமே இலகுவான ஒரு நெகிழ்வு தன்மையோடு இருந்தால் எப்படிங்க இருக்கும், அப்படி சொல்லலாம். இந்த ஹனி பேஜரோட ஸ்கின் இருக்குல்ல, அது இந்த பஃபலோட ஸ்கின்னை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப திக்கா, பஃபலோ ஸ்கின்னோட திக்கா இருக்காங்க வந்து. அண்ட் இவனோட ஸ்கின் இன்னொரு யூனிக்கான விஷயம், ரப்பரியா இருக்குங்க, அந்த அளவுக்கு எலாஸ்டிக்கா இருக்குமா. ஆக்சுவலாக இவன் இந்த அளவுக்கு எலாஸ்டிசிட்டியை பயன்படுத்தி ஒரு விஷயம் பண்ண முடியும். இப்போ ஒரு சிங்கமோ புலி ஏதோ ஒன்று இவனை பிடிச்சிருச்சுன்னு வைங்க, இதுக்கப்புறம் உடம்பு அவன் திருப்பி அதுங்களை கடிக்க முடியும். இது போல எலாஸ்டிசிட்டி எல்லா அனிமல்ஸ்க்கும் கிடைக்காதுங்க. ஆனால் அந்த ஒரு உடல் தகவமைப்பு தோல் சார்ந்து இவனுக்கு கிடைச்சிருக்கு. அது ஒன்று கடிச்சு கொதற ட்ரை பண்ணுவாங்க விலங்குகள்லாம். அப்போல்லாம் அவன் வளைவான் பாருங்க, அந்த விலங்குகளே டவுட் ஆகும், இவன் என்ன பண்ணாலும் சாக மாட்டான், காட்டை பொறுத்தவரை இவன் தான் டெட்பூல் போல இருக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். மனுஷனுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னா தலைவனுக்கும் தேவைப்படாதா? இவன் எப்படி ரெஸ்ட் எடுப்பானா, இந்த புர்ரோஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இவனே போயிட்டு தோண்டுவான். ஒன்று இந்த மரத்துண்டுகள் இருக்குல்ல, அதை போய் தோண்டி அதுக்குள்ளே போய் படுத்துக்கிறது. அப்படி இல்லைன்னா இந்த கிரவுண்ட்லேயே தோண்டி அதுக்குள்ளே குழி அமைச்சு இவன் போய் உள்ளே படுத்துக்கிறது. தலைவன் தூங்குறப்ப கூட ரொம்ப சேஃபாக தான் தூங்குவான். யாரோ போட்டு வச்ச ஓட்டையில் போயிட்டு தலைவனை எப்பவுமே ரெஸ்ட் எடுத்ததே இல்லைங்க. தலைவனா ஓட்டையை போட்டு உள்ளே போய் படுக்கிறதா பழக்கமாக வச்சிருக்கான். ஃபியர்லெஸ் ஃபைட்டர். இந்த வார்த்தையை நீங்கள் இதுக்கப்புறம் கேட்குறீங்கன்னா இவன் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவானு. ஏன்னா நீங்கள் காடை பொறுத்த வரைக்கும் சிங்கம், புலி, கரடி, இந்த லெப்பார்ட்ஸ், ஹைனா, அது இதுன்னு ஏதோ சொல்லுவீங்க பயம் இல்லாத அனிமல்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் அதுங்களே சில நேரங்களில் பயப்படும். ஆனால் நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் இருக்க எதுக்குமே பயப்படாத ஒருத்தர் யார் தெரியுமா? சூனாப்பானா தலைவன் தான். ஆக்சுவலாக இவனை இந்த உலகத்தோட மோஸ்ட் ஃபியர்லெஸ் அனிமல்னு பேரே வாங்கியிருக்காங்க. அவ்வளோ ஏன், கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அது இவனை அங்கீகரிச்சிருக்கு, தலைவனுக்கு பயம் கிடையாது அப்படின்ட்டு. அப்போ என்னென்ன சண்டையை வம்படியாக போயிட்டு பெரிய பெரிய அனிமல்ஸ் கிட்ட இழுத்துட்டு வந்திருப்பான் பாருங்க இவன்.